ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது மே மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உண்டான ஒரு வார காலத்திற்கான ராசி பலன் கும்பராசிக்கு. இந்த வாரத்தினுடைய கிரகநிலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசிக்கு ராசிக்குள்ளேயே சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. 2ஆம் இடமான மீன ராசியில் செவ்வாய் ராகு, மேஷத்தில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் குரு, கடகராசியிலேருந்து சந்திரன் வந்து கன்னிராசி வரை ட்ராவல் பண்ண போகிறார். கன்னிராசியில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கார். ஸோ இந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி காலம், ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து உடம்புல நிறைய சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். செவ்வாய் ராகுவுடைய சஞ்சாரமும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, குடும்பத்தில் வந்து நிறைய வாக்குவாதங்கள், பிரிவினைகள், அதாவது சகோதரர்களுடைய ஒரு இணக்கமான போக்கு இல்லாமல் அவங்களோட ஒரு பிரிவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் உங்களுடைய ஒரு பூர்வீக சொத்தை வந்து பிரித்து உங்களுடைய ஷேரை நீங்கள் பிரித்து வாங்கிக்கிறது, அது அந்த மாதிரி அவங்களோட ஏதாவது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் மூலமாக சொத்தை பிரித்து வாங்கின்னு தனியாக வர்றது, தனி கொடுத்தனம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப ரொம்ப எடுத்துக்க வேண்டிய காலகட்டம். சில பேர் வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த நிலைமை இருக்கும். அந்த மாதிரி எதிர்பாராத சில அசுப விரயங்களையும் அது கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. உங்களுடைய சுகஸ்தானத்தில் வந்து சூரியனும் குருவும் இருக்காங்க. குரு பகவான் வந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, ரெண்டுமே அவர் தான். அப்போது ஒரு சொத்தை நீங்கள் விரயம் பண்ணி அது மூலமாக நீங்கள் லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு 8, 10, 12ஆம் பாவங்களை இயக்கிறது. சூரியனும் வந்து 4ல் போய் உட்காந்துருக்கார். அப்போது தகப்பனார் வழியில் நமக்கு வர வேண்டிய சொத்து ஏதாவது இருந்ததுன்னா அதை பிரித்து நம்ம ஷேர் வாங்கிக்கிறதுக்கோ, இல்லை அதை வந்து ஒரு விரயம் பண்ணி நம்ம ஒரு தனமாக எடுத்துக்கிறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. வார ஆரம்பம் வந்து நல்லாவே உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், ஆல்ரெடி ஒரு சிக்காக இருக்கிறவங்க கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கான ஒரு காலகட்டம். அப்புறம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான போக்கு இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் உங்கள் கை மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கும். அடுத்த ஒரு 2 நாட்களும் சுமாராக போகும். வார கடைசியில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஸோ கும்பராசிக்கு வந்து இது ஒரு ஆவரேஜான பீரியட் தான் அப்படின்னு சொன்னாலுமே, நீங்கள் வந்து குருவுடைய பார்வை பலத்தினால ஓரளவு நீங்கள் சமாளிச்சுக்க முடியும். எதிர்பாராத சில வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரும். அதாவது தசாபக்தி கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப மோசமாகாமல் நிலைமையை நீங்கள் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கலாம். உங்களோட முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல வந்து புதன் சுக்கிரன் இருக்காங்க. உங்கள் சனியும் அங்கே பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய முயற்சிகள் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறது நல்லது. தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தொழில் ஸ்தானத்தை வந்து உங்களுடைய ராசியாதிபதியும் பார்க்குறார், குரு பகவானும் பார்க்குறாரு. அப்போ சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே அதை நிவர்த்தி பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் குருபலத்தினால ஓரளவு மூவ் ஆகி போயிடலாம். மற்றபடி அரசாங்க விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவு நீங்கள் அதை சமாளித்து வெளியில் வந்துடலாம். வேறு பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இது கும்பராசிக்கு இருக்குது.